Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். வஜ்ராபுரம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த குடிநீர் மேல்நிலை தொட்டியின் சிமெண்ட் தூண்கள் பெயர்ந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழலில் உள்ளன. இதை சீரமைத்து தர வேண்டுமென விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அரசு பேருந்தின் முன்சக்கரம் கழன்று தீப்பொறி பறக்க ஓடிய நிகழ்ச்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் இருந்து ஈரோடு செல்வதற்காக புறப்பட்ட அரசு பேருந்து பழுதானதால் ஈரோடு பணிமனைக்கு பேருந்தை ஓட்டுநர் கொண்டு சென்றார். சிவசக்தி நகர் அருகே வந்தபோது பேருந்தின் முன்பக்க சக்கரம் கழன்று அருகில் இருந்த கடைக்குள் விழுந்தது. மேலும் முன்சக்கரம் கழன்றதால் தீப்பொறிகளை கக்கியபடி வேகமாக சென்றது. பேருந்தின் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது குறித்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. விடிய ஆட்சியில் தரமற்ற பேருந்துகளை வாங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி வருவதை இந்த நிகழ்ச்சி மேலும் உறுதியாக்குகிறது. என்னண்ணே வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது? ஆமையா, எவனோ சின்ன பையன் உருட்டி விளையாட்டு இருக்கான் போல இருக்கு. கோவை மாவட்டம் பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கடும் மழை பெய்து வரும் நிலையில் பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அட்டப்பாடி, மன்னார்காடு, சைலண்ட் வேலி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருவதால் பில்லூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 100 அடியில் 97 அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர்வரத்து முழுவதுமாக 4 மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சிவகாசி அருகே விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்றனர். சிவகாசி அருகே ரெங்கபாளையம் கனிஷ்கர் பட்டாசு ஆலையில் கடந்த ஆண்டு வெடிவிபத்து ஏற்பட்டு 13 பேர் உயிரிழந்தனர். இதனால் அந்த பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்த மாவட்ட நிர்வாகம் ஆலையையும் மூடி சீல் வைத்தது. இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட ஆலையில் பணியாற்றி வேலைவாய்ப்பை இழந்து தவிக்கும் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரி ஆலையில் இருந்து ஊர்வலமாக சென்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கடும் மழை பெய்து வரும் நிலையில் பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அட்டப்பாடி, மன்னார்காடு, சைலண்ட் வேலி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருவதால் பில்லூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 100 அடியில் 97 அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர்வரத்து முழுவதுமாக 4 மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சிவகாசி அருகே விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்றனர். சிவகாசி அருகே ரெங்கபாளையம் கனிஷ்கர் பட்டாசு ஆலையில் கடந்த ஆண்டு வெடிவிபத்து ஏற்பட்டு 13 பேர் உயிரிழந்தனர். இதனால் அந்த பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்த மாவட்ட நிர்வாகம் ஆலையையும் மூடி சீல் வைத்தது. இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட ஆலையில் பணியாற்றி வேலைவாய்ப்பை இழந்து தவிக்கும் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரி ஆலையில் இருந்து ஊர்வலமாக சென்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு அளித்தனர். அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணை முழு கொள்ளளவான 90 அடியில் தற்போது 84.20 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6,344 கன அடியாக உள்ளதால் விரைவில் அணையில் இருந்து இருப்பு முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி மதகுகள் வழியாக உபரி நீர் திறந்து விடப்படும். இதனையடுத்து முன்கூட்டியே அமராவதி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வாய்க்காலை பாதி தூரம் மட்டுமே தூர்வாரிய விடியா திமுக அதிகாரிகளால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் உள்ள ஆனைவாரி வாய்க்கால் வழியாக 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வெளியேறும் நீர்
வெள்ளாற்றில் சேர்வதற்கு இந்த கால்வாய்தான் பிரதானமாக இருக்கிறது. இந்நிலையில் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த வாய்க்காலில் 1.5 கிலோமீட்டர் தூரம் தூர்வாராமல் முட்புதர்கள், ஆகாய தாமரைகள் சூழ்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதால் மழை காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனையோடு விடியா அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தலமலை ஊராட்சியில் மின்சாரம் இல்லாததால் மலை கிராம மக்கள் குட்டை நீரை குடித்து வருவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாளவாடி அடுத்த தலமலை ஊராட்சியில் மாவனத்தம், பெஜலப்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் மின்சாரம் அண்மையில் துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் இல்லாத காரணத்தால் ஊராட்சிக்கு சொந்தமான மின் மோட்டார்களை இயக்க முடியவில்லை. எனவே மழை நீரையும் அருகில் உள்ள குட்டை நீரையும் குடித்து வருவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட பேருந்து நிழற்குடை முன்பு கட்டட கழிவுகளை கொட்டி வைத்துள்ளதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட பேருந்து நிழற்குடை முன்பு கட்டட கழிவுகளை கொட்டி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் பேருந்து நிழற்குடையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆயில் மில் அருகில் உள்ள நேர்குடை கட்டப்பட்டது. தற்போது குப்பைகள், சாக்கடைகள், கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஆபீஸ் எதிரில் உள்ளது, மருத்துவமனை எதிரில் உள்ளது. இது ஒரு திமுக அரசின் பழிவாங்கும் செயலாக உள்ளது. இதனால் மக்கள் சிரமப்படுகிறார்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் இருந்து காவிரியில் மேட்டூர் அணைக்கு 30,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கடந்த 2 நாட்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 6 அடி உயர்ந்துள்ளது. இதனால் 120 அடி கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 63 நாட்களுக்கு பிறகு 50 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஓவேலி, பொன்னம்புழா, இருவயல் மற்றும் மாயாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பந்தலூர் தாலுகா பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் நீர்நிலைகளில் இறங்கவோ குளிக்கவோ செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் தனது வாயில் எலியை கவ்விக்கொண்டு பயணிகளை மிரட்டியபடி நடனமாடும் வீடியோ அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. இங்குள்ள பேருந்து நிலையத்தில் வாழ்ந்து வரும் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தனது வாயில் எலியை கவ்வியபடி நடனமாடுவதை பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து வீடியோவும் எடுத்தனர். இவரை சில மாதங்களுக்கு முன் திருப்பத்தூரில் உள்ள மனநல மருத்துவ மையத்திற்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அங்கிருந்து மீண்டும் தப்பி ஓடி வந்துவிட்டார். எனவே இவருக்கு மீண்டும் மனநல சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் என மக்கள் கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் ஆட்டுச்சந்தையில் ஆடி மாதத்தை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேடசந்தூர் அருகே உள்ள அய்யலூரில் வாரந்தோறும் ஆடு மற்றும் கோழி சந்தை நடைபெறுவது வழக்கம். ஆடி மாதம் என்பதால் கிராமப்புறங்களில் திருவிழாக்கள் மற்றும் கோயில்களில் கிடாவெட்டுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் ஆட்டுச்சந்தை களை கட்டியது. இந்த நிலையில் ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வரும் வாரங்களில் விற்பனை அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.